ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு கேரளா ஸ்டைல் மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மந்திக்கு மெயினாக நம்ம ஒரு பவுடர் தயார் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 4 பட்டை, 10 கிராம்பு, 4 ஏலக்காவும் சேர்த்து கொடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுடராக அரைச்சி ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இனி ஒரு சைடு ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து கொடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வறுத்தரைக்கிற பவுடர் கூட மேகி க்யூபும் ஒன்று சேர்த்து கொடுத்துடலாம். அதுதான் அந்த மந்தி ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்குற ஒரு ஐட்டம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் பவுடரையும் சேர்த்து கொடுத்து கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணிக்கூர் நல்லா ஊற வச்சிடலாம். அரை மணிக்கூர் கழிஞ்சு சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவோடவே அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஒரு முக்கால் பாத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகக்குள்ளே நம்ம ரைஸுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியோட 2 மடங்கு தண்ணி சேர்த்து கொடுத்து கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு மேகி க்யூபும் சேர்த்து கொடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, 4 பட்டையும் சேர்த்து கொடுத்து சைடு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இனி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச சிக்கன் முக்கால் பாத்துக்கும் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியை நம்ம மந்தி ரைஸ் வைக்கிற தண்ணி கூடயே சேர்த்து கொடுத்துடலாம். இது கூடவே நம்மளோட மந்தி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்து ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அப்படியே இது கூட சேர்த்து கொடுத்துருக்குறேன். அதையும் சேர்த்து கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு இது மேலேயே ஊற்றி விட்டுடலாம். இது கூடவே நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாம். குக் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கால் பதத்துக்கு வேக வச்சுருக்க சிக்கனை ஆயிலில் சேர்த்து கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு சைடு வச்சுக்கலாம். நம்ம ஆயில் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டோட பச்சை மணமெல்லாம் போய் வர ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட மந்தி ரைஸ் நல்லாவே குக்காகி வந்துருச்சு. அந்த ரைஸுக்கு மேலே நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து கொடுத்து 5 நிமிஷம் தம் போட்டு இறக்கணும்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் மந்தி ரெசிபி தயார். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம் மறந்துடாதீங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு சமையலுக்கு என்னோடய குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.